அசந்து உட்காரு. ஏன்னா அசந்து போயிட்டு என் பேச்சு உங்களை அசர வைக்கக்கூடாது. ஆனால் கொஞ்சம் ஹரக்கத்து அசந்து உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு கிடைக்கும் சார். இது ஒரு வாய்ப்பு. எதிர்பார்த்துருக்குன்னு அதை ஏங்கிட்டு இருக்கோம். கேட்டுக்கிறேன், என்ன நேரமைக்கு பேசினா வரல, என்னுடைய பேச்சுக்கு நேரம் வேணும். அது உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்கு. என்ன அதனால இன்ஷால்லாம் கொஞ்சம் ஆர்வமாக கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ், சங்கைக்கு மரியாதைக்கு உரிய இந்த சபையினுடைய தலைவரும் நமது சிவகங்கை மாவட்டத்துடைய ஜமாத் உலமாவுடைய தலைவரும் முன்னாள் மாநில ஜமாத் உலமாவுடைய பொதுச் செயலாளருமான சகோதரர் மௌலி அசருக்கு பெருந்தகை அவர்களே, மற்றும் நம்ம புலியார் ஜமாத்துடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களை, மற்றும் காரைக்குடி தேவகோட்டை வட்டாரத்துடைய சிங்கைக்குரிய உலமா பெருமக்களை, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய செய்திகளை செவிமடுக்கக்கூடிய சகோதர மதத்தினர் எல்லாம் நம்மை அவனுக்கு விருப்பமான ஒரு இடத்துல ஒன்று கூட்டி இருக்கின்றான். மஸ்ஜிதில் அவனுக்கு விருப்பமான நபியை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு எல்லாம் தந்திருக்கின்றான். சீரத்து நபி விழா என்ற பெயர்கள். இந்த நேரத்தில் நாம சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில், அதற்காக ஒரு முன்னேற்பாடு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இமாம் ஒரு வாரத்துக்கு முன்னாலே தலைப்பு சொன்னாங்க. அண்ணனார் மீது நேசமும் நம்முடைய சுவாசமும் அப்படின்னு. இந்த வார்த்தை கேட்டவுடனே ஒரு மாதிரியான ஆயிடுச்சு. என்ன போகலாம், என்ன ஜமாத்துடைய தலைப்பு அப்படின்னு. அப்புறம் இதுக்கான செய்திகளை சேகரிக்கும் போது, சிந்திக்கும் போது பழைய செய்தி ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம காலேஜ் படிக்குமா மாதிரி போலத்தான் அப்படிப்பட்ட காலத்துக்கு ஒத்து போகணும் அப்படின்ட்டு நேசமும் சுவாசமுங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹுக்கும் நபி இத்திபா ரசூல், பெருமானார் மீது எப்படி பிரியப்படணும், அவங்களை எப்படி பின்பற்றணும் அப்படிங்கிற இந்த பழைய தலைப்பை சங்கத்தில் உலமா பெருமக்கள் ஒன்று கூடி ஆலோசனை பண்ணி ஒரு புதியதாக, இப்போ பொதுவாக வர புதியது போகிறோம், பழையது தனியாக வருது. நாம அங்கே போயிட்டு இருக்கும்போது சரியத்துக்கு கொண்டு போயிட்டு பார்த்தா அங்கே இந்த படம் மாதிரி அப்படி எப்படி நாலஞ்சு ஒரு கடைக்கு முன்னால அது போல ஓலை கூடையை போட்டு வச்சிருக்கேன். அந்த காலத்தில் ஓலை விடுறது தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது, என் வயசுல ஒரு ஆளுக்கு தெரியும். அதில் ஓலையை அப்படியே படம் மாதிரி வெள்ளையாக சில கலர்களை 2-3 கலர்களை அடிச்சு வச்சிருக்கேன். ஆனால் பார்க்கறது நல்லா இருக்கு. டிரைவர் சொன்னாரு, மௌலானா தெரியுது நல்லா இருக்குல்ல, அவங்க ராமா நல்லா இருக்கு, ஏன் ஒரு மாதிரி வச்சுருக்கேன். இல்லைங்க, பழைய ஏற்பாடுங்க. நீங்க எல்லாம் அந்த ஓலை வீட்டை பார்த்துருக்கீங்களா? ஆமா, அந்த ஓலை வீட்டுடைய அந்த ஓலையை வச்சு இப்போ படம் மாதிரி கட்டி மேலே கட்டிங்கன்னா ஒரு கவர்ச்சி எக்ஸ்ட்ரா ஆகிட்டு அது உட்கார்ந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அது தெரியலாம். உதாரணத்துக்கு அதை சொன்னேன். சகோதர பெரியார்களே, அல்லாஹ்வியார்களே, நபி மீது நம்முடைய நேசம் அது நம்முடைய சுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு மத்தியில் சொல்றதை விட அசலான ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கும்.
இந்த நபி மீது அல்லாஹ் எப்படி நேசம் கொண்டான், இந்த நபி மீது அல்லாஹ் எப்படி நேசம் கொண்டான். ஆதி மீது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மண்ணால் படைத்து தன்னுடைய ரூஹை அங்கே ஊதினான். ஊதினவங்க என்ன சொன்னாங்க, எழுந்திருச்சாங்க. ஏன் பார்த்தாங்க, அல்லாவுடைய அரசை பார்த்தாங்க, அரசுக்கு மேல பார்த்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதிருந்துச்சு. கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ அல்லாஹ், நீ தந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், உன்னுடைய பெயரோட மனிதனுடைய பெயர் ஒன்று இருக்கு, அது யாரு, நான் தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டாங்க. இல்லப்பா உனக்கு இப்ப வேணாம், என்ன இது உன் சந்ததியில் வரக்கூடிய ஒரு மனிதர் தான். இல்லை, உன் கலிமாவோடு ஒரு மனிதனுடைய பெயர் இணைக்கப்பட்டிருந்தா அந்த மனிதன் மீது நீ எவ்வளவு நேசம் கொண்டிருப்பாய் என்பதை நான் சுவாசிக்க வேண்டும். புதிய தமிழ், நீ எவ்வளவு நேசம் கொண்டிருப்பாய் என்பதை நான் சுவாசிக்க வேண்டும், நான் பார்த்து ஆகணும் அப்படின்னு ஆதரசா முடிவாக பண்ணார். இல்லப்பா வேணாப்பா அப்படின்னு கேட்கற பார்க்கணும். அப்படியே நீ என்ன செய்ய, ரெண்டு கட்டு வரலையும் அப்படியே நீட்டு, கையை வச்சு ரெண்டு விரலை மட்டும் நீட்டு அவங்களுடைய நூறு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒளியை நான் காட்டுறேன், அவங்கள முழுசா இப்ப காட்ட முடியாது. சரி, அதுக்கு ஒரு விரலை காட்டினாங்க. அதுவும் அரசுடைய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கலிமாவுடைய பிரதிபலிப்பாக பெருமானாருடைய பேரொளி அவங்களுடைய பெருவரல் என்ன செஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு. உடனே என்ன செஞ்சாங்க, பாசத்தோடு நேசத்தோடு ஒரு சுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. என்ன, முத்தமிட்டார்கள், கண்ணில் ஒத்தி கொண்டார்கள். இப்ப யாரெல்லாம் செய்தது, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கலிமாவை சுப்ஹானல்லாஹ் சொல்லும் போது யாரை செய்யறாங்களா, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செய்வதை சொல்லணும்ல, அப்பதானே பிரதிபலிக்கு இனிமேலாவது செய்யும். பெருமானுடைய பெயர் சொல்லும் போது, பெயர் அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெயரை சொல்லணும். பெயர் சொல்லும்போது ஸலவாத் சொல்றது வாஜிப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்லும்போது சொல்லவங்கிற கட்டாயம் எல்லாம் சொல்லிட்டா நன்மை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மதுடைய பெயர் கேட்கும்போது என்ன செய்யணும், ஸலவாத் சொல்லுங்கிறது மார்க்க ரீதியா வாஜிப். அங்கே நிதர்சனமா பிராக்டிக்கலா அந்த நேசத்தையும் சுவாசத்தையும் எல்லாம் என்ன செஞ்சான், அங்கேயே சொர்க்கத்திலே காட்டினா அரச பார்த்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னா வேண்டாம் அப்படின்னு கேட்கல, முடிவாகவும் கேட்டாங்க. அவங்க வேலை காட்டினாங்க. காட்டினோம்னா என்ன செஞ்சா அப்படியே தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சோட பரவாயில்ல விட்டுருல, என்ன செஞ்சாங்க, உள்ளே பார்த்தா முத்தம்னு ஆசை வரும் அல்லவா, அந்த ஆசை அல்லாஹ் கொண்ட நேசம் நபி மீது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு முதல்ல சுவாசமாக மாறியது. என்ன செஞ்சாங்க, முத்தமிட்டார்கள், கண்ணில் ஒத்தி கொண்டார்கள். அது முதல் விஷயம். இரண்டாவது, நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் சொல்றாங்க வரலாற்றுல. என்ன, அது நம்ம ஏத்துக்கிட்டோம். அதுல குர்ஆன்ல அல்லாஹ் 25 நபிமார்கள் பேர் சொல்றான். குர்ஆன் எத்தனை பேர் சொல்றான் சொல்லுங்க, நான் சொன்னதான் கேட்கிறேன். நம்பதாங்க ஒரு செய்தி ஒன்று சொல்லுவேன். அப்ப நான் எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரும் ப்ரொஃபஸரும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ உள்ள அப்படி எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்கல்ல, ஆனால் அந்த இங்கிலீஷ்ல பேசுகிற ஆசையா இருக்கிறத தாண்டி நான் எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரே என்ன, அதெல்லாம் ப்ரொஃபஸர் தான் அப்படின்னு என்ன வேலை கிடையாது. யூனிவர்சிட்டியில் இருந்துச்சோம் அரசு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் அப்படின்னா அவர் படிச்சும் கொடுக்கணும், அடிச்சும் கொடுக்கணும் பிள்ளைங்க. அப்பதான் படிப்பாங்க, இல்லை படிக்க மாட்டான். எலிமெண்டரி ஸ்கூல் உள்ள பிள்ளைக்கு அவனை அப்படின்னு அதட்டி சில நாகரிகமான அநாகரிகமான வார்த்தையை சொன்னா அவனுக்கு விளக்காது, புரியாது, என்னமோ அது சொல்றாங்க. எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாருடைய தகுதி என்னவா இருக்கணும் அப்படின்னா, அவன் விளங்குற மாதிரி அவன் பாசையில சொல்றது முதல் விஷயம். ரெண்டாவது, அதுக்கு ஒத்து வரலாம்னா அவனை அடிச்சு கண்டு ரெண்டாவது விஷயம். ப்ரொஃபஸருடைய வேலை என்ன அப்படின்னா போதனா முறை தான். இன்னொன்னு சமாளிக்கிற முறை, நல்லா பாதுகாக்க நம்ம அதை விட்டோம் இருந்தாலும் சொல்றேன். ப்ரொஃபஸருடைய வேலை என்ன அப்படின்னா அவரை டீச்சிங் பண்ணுவாரு, அடிக்கவே மாட்டாரு. அதே நேரத்தில் ஒரு சூழல் இங்க உருவாகும் போது அவர் என்ன செய்வாரு, சமாளிச்சுக்குவார்.
ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஆதா படனா ஆதா சவால் பாதி படிச்சு கொடுக்கிறது பாதி சமாளிக்கிறது. காலேஜ் ப்ரொஃபஸர் பாடம் நடத்திட்டு இருந்தான். ஒரு பையன் எந்திரிச்சு கேள்வி கேட்டான், சார் இது அப்படின்னு. உடனே ஒரு பாடம் நடத்துவது சொன்னானா, நீ அருமையான பையன், நீ நல்ல பையன், நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, இந்த மாதிரி மாணவர்கள் ஏன் இதுவரையும் கேட்கல, உட்கார்றான்னு சொல்லிட்டேன். நீ நல்ல பையன், நல்ல கேள்வி கேட்ட, இந்த மாதிரி கேள்வி இதுக்கு முன்னாடி யாரும் கேட்கல. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். உட்கார்ந்துடா சந்தோஷத்துல. பக்கத்துல இருந்த கேட்டானா, நீ கேட்ட கேள்வி பதில் சொல்லலையா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, விடுடா இன்னைக்கு உழுந்து பேசிட்டாரு பதில் சொல்ல என்ன சொல்லாட்டீங்க. அப்படிப்பட்ட ப்ரொஃபஸர் இல்லை. காலை மாலை மத்த சாவல எலிமெண்ட் ஸ்கூல் வாத்தியாராக என்ன ஏறத்தாழ 38 வருஷமா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் ஜிம்மாவோட ப்ரொஃபஸராக நான் செயல்பட்டு இருக்கேன். அதனால எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன், சரிதாம பேலன்ஸ் பண்ண மாட்டேன். இருக்கிற சரக்கை விற்கிறதுக்கு பிடிக்கல, ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது அல்ஹம்துலில்லாஹ். என்ன அந்த 25 நபிமார்கள்ல 5 நபிமார்கள் எல்லாம் விசேஷமா உலுல் அஸ்ம்னு சொல்றாங்க. கண்ணியத்துக்குரியவங்க அப்படின்னு தர்மத்துவம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படி 1,24,000 நபிமார்கள் 25 பேர் எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். அந்த 25 பேர்ல 5 பேர் எல்லாம் என்ன செய்யறான், உலுல் அஸ்ம்னு சொல்றான். கண்ணியமானவங்க அந்த 5 பேர்ல நீங்க தான் முதல் ஆளுன்னு சொல்றோம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பின்னாடி 4 நபிமார்களுடைய பேரை சொல்றாங்க. என்ன வமின்க நூஹ் இப்ராஹீம் ஈசா மூசா என்ன 5 பேர் எல்லாம் சொல்லும்போது 4 பேரை பேர் சொல்லும் போது மின்க முதல் நீங்க அப்படிங்கிறோம். சகோதரர்களே, ஒரு அணுகுமுறையை உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க பிள்ளைங்களை தம்பி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா சந்தோஷம் அப்படின்னா அப்படி பாப்பா விரும்பின வரந்து ஓடிடும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலுள்ள நேசத்தை நாம் சுவாசிப்பதற்காக வேண்டி இரண்டாவது தகவல். முதல் தடவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவாசிச்சது. இரண்டாவது நபிகளோட உள்ள நேசத்தை அல்லாஹ் எப்படி சுவாசிக்க விடுறான்னு பாருங்க. குர்ஆனை திறந்து பாருங்க. யா இப்ராஹீம், யா இல்யாஸ், யா நூஹ், இப்படி எல்லாம் நபிமார்களே இந்த யாங்கிற வார்த்தையை போட்டு கூப்பிடும். இப்ராஹிமே, மூசாவே, ஈசாவே இப்படி எல்லாம் கூப்பிடுறத நம்ம குர்ஆன்ல போடுறோம் பார்க்கிறோம். எங்கேயுமே குர்ஆன்ல 4666 ஆயத்துல எங்கேயுமே அல்லாஹ் தஆலா யா முஹம்மது கூப்பிடுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் குர்ஆன்ல வருது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி சில வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். சில நிகழ்வுகள் உள்ளடக்கி மாகான முஹம்மது அபா அஹதின் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு தந்தை இல்லை அப்படின்னு. தந்தை இல்லைன்னு யார் சொல்றான் அப்படின்னா, அந்நபி அவுலாபில் முஃமினீன அன்ஃபுஸுஹும் அஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும். அல்லாஹ் சொல்றான். சூரத் நூர் நினைக்கிறேன் குர்ஆன் வசனம். அந்நபி அவுலாபில் முஃமினீன அன்ஃபுஸுஹும் அஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபி உங்களுடைய உயிரை விட உங்களுக்கு மேலானவர்கள், உயிருக்கு உயிரானவர்கள், உயிரை விட மேலானவர்கள். நபிக்கு நமக்கு மற்ற உறவு. அங்க அடுத்த எல்லாம் சொல்லுவோம் அஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும், அவங்களுடைய மனைவிமார்கள் தாய்மார்கள் சொல்றோம். இப்ப என் மனைவியை பார்த்து ஒரு தாய்னு சொன்னா நான் யாரும் அவருக்கு சொல்லுங்க. அதே மனைவி ஒருத்தர் அம்மா கூப்பிடுறாரு, அப்ப நான் யாரு சொல்ல மாட்டீங்களா? முடிச்சுக்கிறவா பேசிக்கிறவா பேசவா சரி. அப்ப என் மனைவி ஒருத்தர் அம்மாவை கூப்பிட்டா நான் அவருக்கு அத்தா. சகவாசத்தில் பெத்த மாநிலம் மற்ற பேர் சகவாசம் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. போன கூட கேட்பாங்க. சில பேர் கேட்பாங்க சின்னவா நல்லா இருக்காங்களா, சில பேர் பெரியவா நல்லா இருக்காங்களா, அது இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா என்ன கேட்கும் மௌலானா இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல தங்கச்சி தம்பி என்ன நல்லா இருக்காங்க கேட்பாங்க. அப்படின்னா அவர் யாரு எனக்கு மகன். ஆனா மகனாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்லிட்டான். அம்மா முஹம்மதுன் என்ன இல்லா ரசூல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலை தவிர யாரும் இல்லை, யாருக்கும் தந்தை இல்லை. அவங்களுடைய மனைவி உங்களுக்கு தாயாக இருந்தாலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை
இல்லை. உறவுங்கிற பேர்ல உங்களுக்கு உயிருக்கு உயிரானவங்க, உயிரோட மேலானவங்க சொல்ல ஒரு விஷயம் தான். எல்லா நண்பர்களையும் யார் என்ற நிதாவுடைய வார்த்தையை போட்டு, அழைப்புடைய வார்த்தையை போட்டு அல்லாஹ் கூப்பிட்டாலும் கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அய்யுஹன் நபியுன்னு கூப்பிடுறாங்க. நபியே, யா அய்யுஹர் ரசூல், என்னுடைய தூதரே, யா அய்யுஹல் முஸம்மில், ஓர்வை போட்டிருப்பவரே, யா அய்யுஹல் முத்தஸிர். அருமையான பெருமக்களே, இந்த அழைப்புங்கிற வார்த்தை அல்லாஹ் பெருமானாரை கொண்டிருந்த நேசத்துடைய விளைவு. இந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு உச்சகட்டமான ஒரு சூழலில் கூட அல்லாஹ் என்ன செய்ய வேற சொல்லி கூப்பிடல. சில மனைவிமார்கள் பெருமாள் அடிக்கடி உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு 2 மனைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு செய்யறாங்க. சில வயசுல வீட்டுக்கு வருவாங்க, இப்ப சாயங்கால நேரம் அடுத்து உங்க வீட்டுக்கு வருவாங்க, அதுக்கடுத்து என் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப நீங்க என்ன செய்ய, சில வயசு அவங்க வாயில ஒரு வாடகை வருதுன்னு சொல்றேன், நானும் என் வீட்டுக்கு வரும்போது நான் சொல்றேன். அம்மா சில வயசு வந்தாங்க, இஸ்லாம் வலைக்கும் வலையும் இஸ்லாம் வந்தாங்க இருக்காங்க. யாரும் சொல்ல உங்க வாயில ஒரு மாதிரி வாடகை வருது, இன்னைக்கு வாடகை வருது வாய்ப்பு இல்லையே, தேன் தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அங்கே பரஸ்பரம் ஒற்றுமை சாயங்காலம் அப்படியே வாங்கி மாதிரி சில 1 மணி மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அன்னைக்கு ஆயிஷா சித்திகா அண்ணா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க சலாம் சொல்றாங்க, பதிச்சுறாங்க, பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, யாரும் சொல்லலாம் ஒரு வாங்கி ஒரு மாதிரி வாழ வருது அப்படின்னு சில ஒரு உறுதி பார்த்துட்டு வந்துட்டாங்க. அங்கேயும் இதே வார்த்தை, இங்கேயும் இதே வார்த்தை. இவங்க கலந்துக்கிட்டது பெருமான சில கவலை கழுத்தீங்க. சொன்னாங்க ஆயிஷா, அங்கேயும் அதே தகவல், இங்கேயும் அதே தகவல். நான் சாப்பிட்டது அங்கே தேன்தான், இனிமே தேன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. இவனா தேன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. தேன் சாப்பிடுறது ஹலால் அனுமதிக்கப்பட்டது. அவங்க மனைவிமாருடைய பொருத்தத்துக்காண்டி, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி நான் இனிமே அதெல்லாம் தவிர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், கண்டிக்கிறான். கண்டிக்கும் போது சூரத் தஹரீமுடைய ஆரம்பமே இதுதான். யா அய்யுஹன் நபியி லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக. யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக. நபியே, அல்லாஹ் ஹலாலாக்கி ஒன்றை நீங்க தவிர்த்து கொண்டீர்கள். வார்த்தை வேற உலமாக்களுக்கு தெரியும், ஆனா அந்த வார்த்தையை சொல்ல மரியாதை இல்லை. என்ன அல்லாஹ் அனுமதிச்சதை நீங்க ஏன் அதை தவிர்த்து கொண்டீர்கள்? அதுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க. அல்லாஹ்வுக்கான ஒரு கண்டிஷனான விஷயத்தை சொல்லும் போது கூட யா அய்யுஹன் நபின்னு கூப்பிட்டான். எவ்வளவு நேசம் எல்லாம் அந்த நபி வச்சிருப்பான். அந்த நபி வந்த சுவாசம் என்ன அப்படின்னா, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல தொழில் கொள்ள இரவு கழிக்க வர்றாங்க. ஒரு நேரத்தில் பொதுவாக நான் பேசினாவே வாட்சி கொஞ்சம் சீக்கிரமா ஓடும். அதனால எங்க பள்ளிக்கு முன்னாள் ஒரு வாட்சி கூட செஞ்சுட்டு அது மாதிரி இருக்கு. அன்னைக்கு ஒரு ஊருக்கு பொழுது பள்ளியில் வாட்சி நான் செல்ல பார்த்துருக்கேன். கையில் எழுதும் இல்லை. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் தங்குற நேரம் முறை அங்கே தங்கினாங்க. கேட்டாங்க, கொஞ்சம் நன்றி செய்கிறேன் ஆயிஷா, நான் கொஞ்சம் எப்போட உரையாடணும், நான் தொழுகணும் அனுமதித்தாங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வை தொழுவதற்கும் யாருடைய ஹக்கில் இருக்கும் அந்த ஹக்குதாரி அனுமதியோடு தொழுகிறது ஒரு முன்மாதிரி. அணிவிங்க அனுமதி கேட்டு சொல்றார், யாரும் சொல்லலாம் அப்படின்னா யாரும் போய் தொழுவுங்க. சில தொழுகிறாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, என்ன யாரும் சொல்ல முடியும்னு கேட்டாங்க. யாரும் சொல்லலாம், இந்த காலங்களெல்லாம் வீட்டுக்கு போற அளவுக்கு நீங்க தொழுகிறீர்கள், அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவத்தை மன்னிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு அவருடைய சுவாசம் எப்படி இருந்தது என்றால், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. ஆயிஷா, எனக்கு இவ்வளவுமான அல்லாஹ் செஞ்சிருக்கான் உணர்த்திருக்க பாரு, நான் எப்படி அந்த ரப்போடு உரையாடணும், அந்த உபகாரத்துக்கு நேசத்துக்கு என்னுடைய சுவாசம் எப்படி இருக்கணும், என்னுடைய உயிர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான சொன்னாங்க. என்ன அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானா இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அருமையான பெருமக்களே,
மூணாவது விஷயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது அல்லாஹ்வும் ரசூலுடைய நேசமும் சுவாசமும் இப்பொழுது அருமை சஹாபாக்களுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள நேசத்தையும் சுவாசத்தையும் சுவாசிப்போமாக. அருமையான பெருமக்களே, அன்று ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை மாத பிறை 14வது நாள் தன்னுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மடியில படுத்திருக்காங்க. வெளியில எப்படிங்க அவங்க மடியில இங்க படுத்திருக்காங்க. சொல்லுங்க, வெளியில படுத்திருக்காங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாங்க, மனைவியுடைய மடியில படுக்கிறது ஒரு சுன்னத்து, இந்த சுன்னத்தை ஹயா காட்டினா 100 சதவீத நன்மை இருக்கு, கல்யாணம் முடிச்சவங்க வரையும். அன்னை ஆயிஷா சித்திகாவுடைய தாயுடைய மடியில நம்முடைய உயிருக்கு உயிரோடு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையைத்து படுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வருகின்றார்கள். சஹாபி வருகின்றார்கள். பெருமானாருடைய முகத்தை பார்க்கிறாங்க, வானத்தை பார்க்கிறாங்க, பெருமானுடைய முகத்தை பார்க்கிறாங்க, வானத்தை பார்க்கிறாங்க, பெருமானுடைய முகத்தை பார்க்கிறாங்க, வானத்தை பார்க்கிறாங்க. சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக அந்த 14ஆம் பக்கத்து நிலவையில பெருமானுடைய முகம் ஒளி வீசுகிறது சொன்னாங்க. அதற்கு பரவாயில்லை ஆசிரியர் நபி மீது அந்த சஹாபாக்கள் வச்சிருந்த நேசம் அதைத்தான் படிக்கிறோம். அந்த ஷம்சுன் அந்த கதுரும் அந்த நூரும் ஃபௌக நூரில். எங்க ஓதுது? 12 நாள் மௌதுல ஓதுறோம். சுபான மௌதுல இருக்கு. யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துடைய தொடர். அந்த சஹாபி பெருமானாரையும் அந்த 14ஆம் வாரத்து நிலவை பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு தன்னுடைய உள்ளத்தில் உள்ள நேசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அங்கே பெருமானார் சொல்லும் பொழுது, நீங்க பௌர்ணமி நிலவல்ல, அதை விட பிரகாசமானவர் சொல்றாங்க. பெருமானுடைய நேசத்தை நாம் சிந்திக்கிறோம். என்ன இவருடைய பெருமானார் மீது பெய்யப்பட்ட சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள். அஸ்ஸஹாபி கன்னுஜூமி வபி ஐயும் இஹ்ததைத்தும். என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள். வானத்தில் எத்தனை சத்திரம் இருக்குதா? ஒண்ணுதான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நிலவு 14ஆம் பக்கம் நிலவு ஒரு ஆள் தான். ஆனா அதை சுற்றியுள்ள நட்சத்திரங்கள் இருக்கின்றது, விண்மீன்கள். அந்த தாரகைகளை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் என்ன செய்யாங்க? ஊமை காட்டினார்கள். அஸ்ஸஹாபி கன்னுஜூமி, என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய சந்திரனை போன்றவர்கள். ஃபபி ஐயும் இஹ்ததைத்தும் அந்த சஹாபாக்களை நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ நீங்கள் நேர்வழியாளர்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழருக்கு கொடுத்த சர்டிபிகேட், சான்றிதழ் உள்ளத்திலிருந்து வந்தது. எங்கிருந்து பெருமானை பற்றி வந்ததோ அந்த பெருமானை உள்ளத்திலிருந்து சஹாபாக்களை பற்றி வந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் குழுமி இருந்த நேரத்தில் ஒரு செய்தி சொன்னாங்க. நான் எல்லாருமே பிரியமா இருக்கிறேன், நான் எல்லாருமே பிரியமா இருக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, யாரை பற்றிய தப்பான அபிப்பிராயத்தை என்கிட்ட கொண்டு வந்துடாதீங்க. யாரை பற்றிய தப்பான அபிப்பிராயத்தை என்கிட்ட கொண்டு வராது, உங்களை முடிச்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, நீங்க அப்படி ஒரு தகவலை என்கிட்ட சொல்லி நான் அந்த சஹாபி என்னை தோழர் வரும்போது அவரை பார்க்கும்போது நடக்கிறது அது பிரதிபலிக்கு. அதனால ஏதோ நீங்க செய்யுங்க, பிரிய வச்சிருக்கீங்க, நான் எல்லாருமே பிரிய வச்சிருக்கேன். எந்த காரணத்தை கொண்டும் யாருடைய தவறான தகவல் எனக்கு கொண்டாடுறாங்கன்னு சொன்னாங்க. இது மட்டுமா? இன்னொரு சொன்னாங்க, மதிப்பு இக்குவானி. இன்னொரு வாரத்துல ஆனா ஒழிப்பு இக்குவானி, மதித்து முஹப்பத் உள்ளன்பு. ஆனா ஒழிப்பு நான் நேசம் கொள்கிறேன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஒழிப்பு இக்குவானி, என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க.
நீங்க என்னுடைய தோழர்கள், ஆனா உகிப்பு இருக்குவானே, நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன்னு சொன்னாங்க. அந்த சகோதரர் யாருக்கு தெரியுமா அவருக்கு? யாருக்காவது தெரியுமா? முன்னாள் இருக்கிறவங்க கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் பெருமாளுடைய சகோதரர்கள். நம்மளை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க. அந்த நேசத்துக்கு நம்முடைய சுவாசம் எப்படி இருக்கின்றது? மன் அஹ்யா சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மியத்து ஷஹீத் அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழப்பமான, குதர்க்கமான, கருத்து மோதலான, கருத்து வேறுபாடான உம்மத்தில ஃபஸாதுக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்லலாம். இந்த காலத்துல என்னுடைய நடைமுறையில் ஒரு முறை, என்னுடைய வழிமுறையில் ஒரு முறை யார் எடுத்து நடப்பாரோ அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் சொன்னார். ஷஹீத் எல்லாரும் தெரியுங்க? என்ன தெரியும் சொல்லுங்க. பார்க்க போற உயிரின் தரும் மட்டும்தான் தெரியும். அது மட்டும் தெரிஞ்சா கூட போதுமானதான். ஷஹீத் அப்படின்னா தன்னுடைய மனைவியை விதவையாக்கியவர். ஷஹீத் அப்படின்னா தன்னுடைய பிள்ளையை அனாதையாக்கியவர். யாருக்காக? இந்த தீனுக்காக. நம்ம சொல்ற பேர் ஷஹீத் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு தன்னுடைய இன்னுயிரை இஸ்லாத்துக்காண்டி உயிர் நீத்தவர் அப்படின்னு மட்டும் நம்ம விலகி வச்சிருக்கோம். பெரும்பாலும் தான் வழக்கம் தப்பு இல்லை. ஆனா அதனுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படின்னா, ஒருவர் இஸ்லாத்துக்காண்டி தான் தயாராகி யுத்தம் செஞ்சு அங்கே போர்களை ஷஹீதானா இந்த மனைவி தான் இருக்கணும். விதவை ஆகிவிட்டார்கள், அவருடைய பிள்ளைகள் அனாதையாகிவிட்டார்கள். அருமையான பெருமக்களை நீங்க எல்லாம் செய்யணுங்கிற ஒரு செய்தியை சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்துக்கு சஹாபாக்களை அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு அவங்களுடைய வருகை எதிர்பார்த்து மஸ்ஜிதில் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மஸ்ஜித் நம்மளுடைய வெளிய மொத்தத்துல சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, யுத்தத்துக்கு போயிட்டு வர சஹாபாக்கள் எதிர்பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை எதிர்பார்த்து இருக்கின்றார்கள். அந்த சஹாபாக்கள்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க எல்லாம் விளையாடுறாங்க பாருங்க அப்படின்னா. நம்ம திரும்பி பார்த்து நம்ம யாரும் சொல்லலாம். சிலர் சொன்னாங்க, அந்த பிள்ளைகளில் சிலர்கள் பெற்றோரை பெற்றுக் கொள்வார்கள், சிலர்கள் என்னை பெற்றுக் கொள்வார்கள் சொன்னாங்க. இவ்வளவு நாகரிகமான வார்த்தை, இவ்வளவு ஈர்ப்பான வார்த்தை. நேசம் எங்கே இருக்கின்றது? நமக்கு சுவாசிக்கிறதுக்கு நசீப் அல்லாஹ் தரணும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த விளையாடக்கூடிய பிள்ளைகள் நாம் எப்படி ஒரு அனுப்பி ஜமாத்தை எதிர்பார்த்திருக்கிறோமோ அது போன்ற ஒரு பெற்றோரை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை பெற்றுக் கொள்வார்கள், சில பிள்ளைகள் பெருமானாரை என்னை பெற்றுக் கொள்வார்கள் சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, நபிக்கு நமக்கு மத்தியில் ஒரு நேசத்தை சுவாசித்து பாருங்கள். சஹாபாக்கள் யார் சொல்லலாம் அப்படின்னு என்ன அப்படி யார் அங்கே ஷஹீதாகி விட்டார்களோ அவருடைய பிள்ளைகள் எத்தியமாகி விட்டார்கள். அவர்களுக்கு தந்தை நான் தான் ஆதரவு சொல்லுவேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க, அப்படிப்பட்ட எத்தியமான பிள்ளைகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யுங்க, அவருடைய பிறவியை இறக்க சிந்தனையோடு தடை விடுங்கன்னு சொன்னாங்க. தாயை இழந்த தந்தையை இழந்த ரெண்டு பேரையுமே இழந்த என்ன பிள்ளைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பிள்ளைகளுடைய பிறவியை என்ன செய்யுங்க, தடவி கொடுங்க. உங்களுடைய கரங்களில் எத்தனை முடிப்பட்டதோ அத்தனை பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம எங்க நடைமுறையில் வந்திருக்கா யோசிச்சு பார்க்கணும். சமுதாயத்தினர்களே, நம்முடைய நேசம், நம்முடைய சுவாசம் இந்த அளவுக்கு எனக்கு யோசிச்சு பார்க்கணும். தாய்மார்களே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிலர்கள் பெற்றோரை பெற்றுக்கொள்வார்கள், சிலர்கள் பெருமானாரை பெற்றுக்கொள்வார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க சஹாபாக்கிட்ட, அவருடைய பிறவியை தடவி கொடுங்கள், அவருடைய கரங்களிலே உள்ளத்திலே எத்தனை முடி போட்டுச்சோ அத்தனை முடிக்கு பகரமான நன்மைகள் வழங்கப்படும் சொன்னாங்க. ஒரு தலை, அந்த தலையில பிறவி போயிடுச்சு அப்படின்னா பழம் போயிடுச்சுல, நீதி எங்க இருக்கு? தலையில பின்னால் எங்க இருக்கு? முன்னால இருக்கையோ சொல்ல மாட்டேங்கிறீங்க, முடிச்சுக்கலாம். அஜித்து சொன்ன மாதிரியா முடிக்க முடியாது. 40 நிமிஷம் ஆகுது. என்ன சொல்லுவாங்க பார்த்துக்கலாம், அப்புறம் 40 நிமிஷம் ஆயிரம்
நாளைக்கு சொல்லுவாங்க பார்த்துக்குறோங்க 30 நிமிஷத்துல முடிப்பேன் என்ன சொல்லுவாங்க திரும்ப வந்து 5 ரூபாய்ல பார்த்துக்குறோங்க 30 நிமிஷத்துல முடிப்பேன் என்ன இந்த 20 நிமிஷம் போயிட்டு பேச முடியாது. என்ன நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தணும். என்ன நம்முடைய சுவாசத்தை அல்லாஹ் விரும்பும் இடத்துல இருந்து என்ன செய்யணும்? உள் மூச்சு வெளி மூச்சு வாங்கணும். நபியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நபிகள் ஸல்லல்லாஹு சொன்ன வழக்கமாக எடுத்துட்டு போறாங்க. பெருமானார் கொண்டே கொடுக்கிறதுக்காண்டி அப்ப இது மஸ்ஜித் அல்லாஹ் விருப்பமான இடம், மலக்குமார்கள் சூழ்ந்த இடம், மாணவி ஸல்லல்லாஹு அவங்களை பத்தி பேசக்கூடிய இடம். இந்த நேசத்துக்கும் சுவாசத்துக்கும் எல்லை உண்டா? இன்னைக்கு ஒரு தியானம் செய்யுங்க. நான் சுகுமாரே பேச மாட்டேன், எழுத்துறது மாதிரி முடிச்சுடுவேன் இன்ஷாஅல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் என்ன செய்யுங்க? அவர்களை நோய் விசாரணை செய்யுங்க. யாராவது தலையில் பாதி பதிச்சு மீதி இருக்குல்ல, அதுக்கு தான் சொல்றேன். உங்களை யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் என்ன செய்யுங்க? அவர்கள் சுக விசாரிங்க. இது ஒரு சுன்னத்து. எல்லாரும் போறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஓடுறது சரி, அங்கே போய் உட்கார்ந்துருக்கு அவருக்கு அறுத்துட்டு இருக்காங்க, உடனே வந்திருக்கணும்னு சொன்னாங்க, சேர்த்து சொன்னாங்க. இதான் நேசமும் சுவாசம். உங்களை யார் நோயாளிப்பட்டு விட்டால் நோய் விசாரணை செய்யுங்கள். நோயாளியை சந்திக்கும் பொழுது கூடுதல் நேரமா இருக்காதீங்க. சலாம் சொல்லுங்க, துவா செய்ய சொல்லுங்க, வந்துருங்க. அல்லாஹ் சாப்பாடு சொல்லி துவாவும் செஞ்சுட்டு துவா வேண்டிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஆனா சில பேருக்கு இப்படி ஒரு அனுமதி கொடுத்தாங்க. நீங்க அவருக்கு நேசபாசமான ஆளா இருந்தா, நெருக்கமான ஆளா இருந்தா, அந்த நேரத்துக்கு பக்கத்துல இருந்தா அவருக்கு ஆறுதலா இருக்குமே அப்படிங்கிற நிலைப்பாடு வந்து அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி செய்தி சொல்லணும். இந்த செய்தி சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க பக்கத்துல நீங்க இருக்கும் போது உங்களை கைகளை விரலை கொண்டு அவர் நெற்றியிலிருந்து பிறகு வரை கோதிக்கணும்னு சொன்னாங்க. போய் பாருங்களேன், அது விதமான ஒரு ஆகத்து கிடைக்கும் நோயாளிக்கு. செஞ்சு பார்க்கணும். அதுக்காக செல்லாசன வாழ்க்கை அலைகள் மாதிரி இருக்காங்க சொன்னாங்களே, எல்லாம் பரவாயில்ல சொல்றானே. அந்த அலைகள் உண்மையான வாழ்க்கைகள் வரலையே. அதுக்குதான் ஜமாத்தோட என்ன செஞ்சாங்க? ஒரு நேசத்தையும் சுவாசத்தையும் இந்த முடியாத மக்கள் என்ன செய்யணும்? நேசிக்கணும், சுவாசிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது என்னைக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க. அவங்க கேட்ட என்ன போவாங்க, என்னைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு ஜமாத்தோட முடியும் ஜமாத்தோடைய முடியும் அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல, 2 பேரும் அறிமுகமாக போகலாம். அவங்க தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்காங்க. என்ன நம்மள தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு வந்தா நேசமா இருக்கும், அது சுவாசமா இருக்கும் அப்படின்னு. அந்த சுவாசம் உள் மூச்சு வெளி மூச்சு வர்றதை விட்டுட்டு நான் போக முடியாது. அதனால சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வியாதியஸ்தருக்கு நீங்க நேசவாசமான நெருக்கமான ஆளாக இருந்தால் அந்த நேரத்துல இப்போ போய் அர்த்தத்துக்கு இருக்காமே அப்படின்னு நினைக்காம, இவர் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி உங்களுடைய உறவுகள் இருந்தால், உங்களுடைய நேசம் இருந்தால், நீங்க ஒரு சுவாசத்தை வெளிப்படுத்தும் மார்க்க ரீதியாக உட்கார்ந்தவர்கள் எல்லாரும் சொல்ல செய்தியை சொல்லுங்க. உங்களை விரலையும் மிதித்து அவரை நெற்றில் இருந்து கோதி கொடுங்கள். ஒரு விதமான ராகத்தை அவர் கிடைக்கும் சொன்னார். இது ஒரு சுத்தத்துங்க. மனிதனுடைய தலை 2ஆம் இடத்து முன்னற்றில் இருந்து போடக்கூடிய விஷயத்துக்கு ஒரு வழிமுறையை பெருமாசனம் காட்டி தந்தார்கள். பின்னால் பிறவியத்தை அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க? சொல்லி தந்தாங்க. அந்த வேர்களை விட்டு நீங்கள் போதும் பொழுது அவருக்கு மட்டும் ராகத்து கிடைக்கிறது, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எத்தனை முடிவுகளுடைய கருத்துல படிச்சோ அத்தனை முடிவுகள் கிடைக்கும். நபியுடைய நேசம் அதை நம்ம சுவாசிச்சு பார்க்கணும். எங்களுடைய சுவாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி. அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி, நலவு என்பது நற்குணம்னு சொன்னாங்க. வல் இஸ்மு மஹாக ஃபஸதிரிக, குற்றம் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை,